வல்லமையுள்ள தேவாதி தேவனுடைய உன்னதமான உயர்ந்த திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியோடைய தெய்வ இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இம்மட்டும் நம்மை அற்புதமாய் நடத்தி வருகிற சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேர ஆராதனையை ஆவியானவர் பொறுப்படுத்தி நடத்தும்படி, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தருளுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரவெல்லாம் எங்களை காத்தீர், ஒரு புதிய நாளை தந்தீர். இந்த புதிய நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இரவெல்லாம் காத்தீர், இன்னும் ஒரு நாள் தந்தீர். இரவெல்லாம் காத்தீர், இன்னும் ஒரு நாள் தந்தீர். மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே. இயேசு அப்பாவும் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே. இயேசு அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. அது நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே. இயேசு அப்பாவும் திருப்பாதமே. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா. நான் ஓடி ஓடி உழைப்பதற்கு நல்ல உடல் சுகம் தந்தீரையா. நான் ஓடி ஓடி உழைப்பதற்கு நல்ல உடல் சுகம் தந்தீரையா. கோடி கோடி நன்றிடடி, 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 கோடி கோடி நன்றிடடி. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே. இயேசு அப்பாவும் திருப்பாதமே. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. பாவம் அணுகாமலே என்னை பாதுகாத்து வந்தீரையா. ஒரு பாவம் அணுகா
பாதுகாத்து வந்தீரையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, இயேசு அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, இயேசு அப்பாவும் திருப்பாதமே. நன்றி பலி நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, இயேசு அப்பாவும் திருப்பாதமே. சேர்ந்து பாடுவோம். இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி, இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி. மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. ஆராதனை 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 ஆராதனை. வல்லவரே நல்லவரே, அந்த நாமம் உயர்த்திய பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம். அந்த நாமம் உயர்த்திய பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம். ஹalleluya 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 ஹalleluya. ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இந்த காலை வேளைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலும் சங்கீதம் 20ஆம் சங்கீதத்தை நாம் வாசித்து பாடி தேவனுடைய திருநாமத்தை நாம் உயர்த்தப் போகிறோம். நம் மத்தியில் தேவன் இருக்கிறார். 20ஆம் சங்கீதத்தை நாம் வாசித்து தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தலாம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது விண்ணப்பத்துக்கு பதில் அருள்வாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளில் எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய விண்ணப்பத்திற்கு பதில் அருளுவார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். எல்லாம் சேர்ந்து இந்த வசனத்தை நான் வாசிக்கலாமா? அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமென். நாங்களோ
எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் மத்தியில் இருக்கிறார். ஆகவே அவருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படி கிருபை பாராட்டின தேவனுடைய திருநாமம் உயர்த்தப்படுவதாக. பரிசுத்த பிதாவே, இப்பொழுது நம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எனக்காக பேசும், எங்களோடு பேசும், எனக்கென்றே பேசும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து நடக்கிற ஆராதனை பகுதியை பொறுப்படுத்தி நடத்தும் இந்த காலை ஆராதனை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அநேகருக்கு கொடுத்த விடுதலை, அநேகருக்கு கொடுத்த ஆசீர்வாதம், அநேகருக்கு நீர் காட்டின வழிகாட்டுதல் எல்லாவற்றுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உன் மீது கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று சொன்னீரே. வழிகாட்டுகிறவரே, வழி நடத்துகிறவரே, உம்முடைய பரிசுத்த திருநாமம் உயர்ந்திருப்பதாக. என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று எங்களுக்கு வாக்களித்திருக்கிறேன். வாக்களித்த வாக்கு மாறாத தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிற உன்னத கிருபைகளுக்காய் நன்றி. வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் குள்ள நோக்கும் எங்களை தப்புவித்து இம்மட்டும் நடத்தி வருகிறீரப்பா. பாதம் கல்லில் இடராதபடி எங்களை தாங்கி தப்புவிக்கிறீரே. உடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. கொடிய நாட்கள், கொடிய காலங்கள், கொடிய சம்பவங்கள், கொடிய மனிதர்கள், கொடிய பாவங்கள் இவைகளுக்கெல்லாம் நாங்கள் தப்பி கடந்து போவதற்கு விசேஷித்த கிருபையும் ஞானத்தையும் தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். ஆமென் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பலம் காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகள், புதிய கிருபையால் எங்களை திருப்தியாக்கி ஆண்டவரை நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஒரு ஜெயத்தின் நாளாய், ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய், ஒரு அற்புதத்தின் நாளாய், கர்த்தர்களை நடத்துகிற நாளாய், ஆவியானவர் எங்களை கொண்டு பலத்த கிரிகளை நடப்பிக்கிற நாளாய் காணப்பட எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும் அப்பா. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டு நீர் மகத்துவமான மகிமையான அற்புதமான காரியங்களை செய்து உடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த போறதுக்காய் உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இயேசுவின் திருநாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்போது நாம் கர்த்தரை பாடி உடைய திருநாமத்தை நாம் உயர்த்துவோம். கர்த்தர் மத்தியில் இருக்கிறார். நன்றி அப்பா. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடுனே பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடுனே பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பது வல்லவர், மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பது வல்லவர். உம் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உம் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம்,
திருநாமம் மகிமைப்படுவதாக. கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் என்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் என்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இப்போ கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. அந்த பேய்களெல்லாம் நடுநடுங்கும் நம்ம பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இப்போ கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஆராதனை உம்மை உயர்த்துகிறோம். ஆராதனை 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 அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உற்சாகமாய் சொல்லுவோமா? இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால் உலகமே பின்னால், சிலுவையே முன்னால் உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. ஆமென் ஆமென். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நானவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. நானவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் கொதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் கொதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை துன்பம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது.
இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தனன் இயேசுவின் அன்பால் ஒன்றிலும் ஜெயம் பெறுவே. வெற்றி வேந்தனன் இயேசுவின் அன்பால் ஒன்றிலும் ஜெயம் பெறுவே. திகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. ஆமென். இயேசுவின் பின்னால் நான் நன்றி அப்பா, நன்றி. திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். பழையன கடந்த கடந்தன புதியன புகுந்தன பரலோக கொடிமகள் நான். நன்றி அப்பா. பழையன கடந்தன எல்லாம் பழையதெல்லாம் புதியன புகுந்தன கடந்து போகட்டும். பரலோக கொடிமகள் நான். மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா. மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். இதயமெல்லாம் இதயமெல்லாம் ஏங்குதப்பா. ஏங்குதையா. இந்த இதயமெல்லாம் காலை நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். ஏங்குதையா. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே எந்நாளும் நீந்தலுமே. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே எந்நாளும் நீந்தலுமே. ஆமென், ஆமென். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னா சிலுவையே முன்னா உலகமே பின்னா. சிலுவையே முன்னா உலகமே பின்னா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. ஆமென், ஆமென். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 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 ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். ஆர்ப்பரிக்கின்றோம். அன்பு செய்கின்றோம். வல்லவர், நல்லவர், அவர் போதுமானவர். வார்த்தையில் உண்மையுள்ளவர். ஆமென், ஆமென். வல்லவர், நல்லவர், போதுமானவர். வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றி அசோதை பாடு. நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. அல்லேலூயா. நன்றி அசோதை பாடு. நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகால் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகால் வந்திடுவார். இருளடிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருளனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன்.
சார்ந்திருப்பேன். ஹalleluya 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 நல்லவரே வல்லவரே ஆராதனை கர்த்தரை தொழுது கொள்வோம். ஆராதனை உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அருகில் இருக்கிறவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை ரட்சகரே ரட்சகர் எங்களை ரட்சித்தவரே விடுதலையாக்கினவரே பாவமர கழிவினவரே எங்களை பரிசுத்தமாக்கின தேவனே உம்முடைய திருநாமம் உயர்த்தப்படுவதாக. ஆராதனை ஆராதனை பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. சேர்ந்து ஆராதிப்போமா? பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. ஆஹா பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே படைத்தவரே ஆராதனை 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 பரிசுத்தரே பரிசுத்தரே உம்மை காலையில் ஆராதிக்கிறோம். படைத்தவரே படைத்த தேவனே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பேரேனை ஏசப்பா எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பேரேனை சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ஆஹா சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ஹalleluya ஹalleluya Hallelujah. Hallelujah. சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்படி சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் இப்படி கரத்தை நீட்டி தொட்டு ஆண்டவரே நீ கிருபை அதிகமாய் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் இம்மட்டும் நிர்மலமாகாமல் இருப்பது சுத்த கிருபை. காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகள் அப்பா. உடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்குகிற நல்ல தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்பா. ஆண்டவரே
ஆண்டவரே நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும்படியாய் கர்த்தர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது அப்பா, எங்களுக்கும் கிருபை கிடைக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காய் நன்றி. நீர் பாராட்டின இரக்கங்களுக்காய் உமக்கு நன்றி அப்பா. தூரத்தில் இருந்த எங்களை ஆண்டவரே உமக்கு அருகில் நெருங்கி வரும்படி உதவி செய்தீரே, உமக்கு நன்றி. பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து போன எங்களை உயிர்ப்பித்தீரே, உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகளாகும்படி கிருபை கொடுத்தீரே, உமக்கு நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா, உமக்கு நன்றி. உம்மை ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிப்பதற்கு நீர் எங்களுக்கு பாராட்டின தயவு இரக்கத்திற்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீ நல்லவராக இருந்தீர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பிசாசின் கண்ணிகளுக்கெல்லாம் எங்களை தப்புவித்தீரே, நன்றி. மனித சூழ்ச்சிகளை எங்களை தப்புவித்தீரே, உமக்கு நன்றி. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து முன்னேறுவதற்கு கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி. அதிகாலையில் எழுந்து உம்மை தேடுவதற்கு கிருபை பாராட்டினீரே, உமக்கு நன்றி. உம்மை ஆராதிப்பதற்கு இரக்கம் பாராட்டினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த காலை ஆராதனை மூலம் அநேகர் அதிகாலையில் எழுந்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்ப்பதற்கு ஒரு பழக்கத்தையும் வழக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ நல்லவர், நீ நல்லவர். நன்மை செய்கிறவராக இருப்பதற்காக உமக்கு நன்றி. உடைய வார்த்தை வெளிப்பட போவதற்காக நன்றி. உடைய கிருபை வெளிப்படுவதற்காக நமக்கு நன்றி. உன்மீது கண்ணை வைத்தவருக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று சொன்னீரே. ஒவ்வொரு நாளும் எங்களை கரம் பிடித்து நடத்துகிற நல்ல தேவனாக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. கொடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கொடிய நாட்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவங்களும் அக்கிரமங்களும் ஒவ்வொரு நாளும் அதிகமாகி கொடுக்கிற நாட்களிலே ஆண்டவரே எங்களை நீர் கிருபையாய் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். பிசாசின் வஞ்சகங்களுக்கும் ஆண்டவரே கொடிய காரியங்களுக்கு விலைக்கு பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய வஞ்சிக்கிற காலத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரங்களை கிருபையாய் காத்துக்கொள்ளும், கிருபையாய் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். உன்னதமானவருடைய மறைவிலே சர்வருடைய நிலையிலே எங்களை மூடி மறைத்து பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி. பாதங்கள் இடராதபடிக்கு நீர்களை காத்து வருகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. எல்லா விதமான வியாதிக்கும் வறுமைக்கும் தரித்திரத்துக்கும் எங்களை விலைக்கு பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி. உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, கோடா கோடி ஸ்தோத்திரம். உடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாகப்பா, மகிமைப்படுவதாக. உடைய திருநாமம் உயர்த்தப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி. நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாளை போல இந்த காலை நேரத்தில் சமூகத்தில் வந்து ஆண்டவரே உடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு, உடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு, உடைய வழிநடத்தலை பெற்றுக்கொள்வதற்கு நீர் காண்பித்த தெய்வ இரக்கத்திற்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். அன்பான தகப்பன்மாருக்காய், தாய்மார்களுக்காய் ஸ்தோத்திரம். குடும்ப தலைவர் தலைவிகளுக்காய் ஸ்தோத்திரம். வாலிப தம்பி தங்கைகளுக்காய் ஸ்தோத்திரம். திருமணத்திற்காக காத்திருக்கிற வாலிப தம்பி தங்கைகளுக்காய் ஸ்தோத்திரம். கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிற வாலிப தம்பி தங்கைகளுக்காய் ஸ்தோத்திரம். பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கிற சிறுவர் சிறுமிகளுக்காய் ஸ்தோத்திரம். வயதான தகப்பன்மாருக்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொழில் செய்வர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொழில் ஸ்தலத்தில் இருக்கிற நெருக்கங்கள், தொழிலால் வந்த பலவிதமான போராட்டங்கள் விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி. உடைய கிருபை வெளிப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி. தொடர்ந்துங்களை நடத்துங்கப்பா, தொடர்ந்துங்களை நடத்துங்க, தொடர்ந்துங்களை நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை, 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 ஆராதனை அன்பரேசு ராஜனுக்கே.
மீட்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. தொடர்ந்து இந்த காலை ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கிருபை உள்ள வார்த்தைகளை தாரும். பலப்படுத்தும், ஆறுதல் படுத்தும், ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும், உயர்த்தும். நீ இப்படி செய்ய போற உன்னதமான கிருபைகளுக்காய் உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இப்படி திருநாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் திருநாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என கண்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதற்கு ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கடந்த நாட்களில் தேவன் நமக்கு தந்து அருளினவைகளை குறித்து தொடர்ந்து நாம் தியானித்து வரும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். தொடர்ந்து தியானித்து கொண்டே வருகிறோம். அவர் நமக்கு கொடுத்த விடுதலை, அவர் கொடுத்த ரட்சிப்பு, அவர் கொடுத்த அபிஷேகம், அவர் கொடுத்த வரம், அவர் கொடுத்த வழிகாட்டுதல்கள், அவர் கொடுத்த கிருபை, அவர் கொடுத்த ஞானம் என்ற தலைப்பில் பல வசனங்களை தியானிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தொடர்ந்து இரக்கம் பாராட்டி வருகிறார். இதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்து அருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசுவையே நமக்கு தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? சில நேரங்களில் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் வருவதற்கு காலதாமதம் ஆகும்போது, இல்லை என்றால் நாம் எதிர்பார்த்தபடி அந்த ஆசீர்வாதங்கள் வராமல் வேறு விதத்தில் ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து சேரும் பொழுது, ஆண்டவரின் ஜெபத்தை கேட்கவில்லை, என்னை ஆண்டவர் மறந்து விட்டார், ஆண்டவர் என்னை நினைத்தருளவில்லை என்றெல்லாம் சொல்லி சில நேரத்தில் நம்மை அறியாமலேயே நாம் அங்கலாய்த்து விடுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்படி அல்ல. தேவன் நமக்கு கொடுத்தவைகள் ஏராளம், தேவன் நமக்கு தந்தவைகள் ஏராளம். ஆமென். நாம் ரட்சிக்கப்பட்டதே தேவனுடைய கிருபை. நாம் இம்மட்டும் உயிரோடு வாழ்வதே அப்படி சுத்த கிருபை. ஆமென். சுகத்தோடும் பலத்தோடும் கர்த்தர் இருக்க வைத்திருக்கிறார், அதே பெரிய கிருபை. ஆகவே தேவன் நமக்கு தந்து அருளினவைகளுக்கு நாம் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம் கையில் இருப்பதற்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஆமென். நமக்கு கர்த்தர் கொடுத்தவைகளை நினைத்து நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். 5 அப்பமும் 2 மீன் தான், அது இருந்தவைகளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணின போதுதான் ஒரு பெருக்கம் உண்டாயிற்று. ஆகவே தேவன் ஏற்கனவே நமக்கு கொடுத்தவைகளை குறித்து நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நாம் ஸ்தோத்திரம் செலுத்தும் போது இன்னும் பெருக்கத்தையும், இன்னும் ஆசீர்வாதத்தையும், இன்னும் புதிய மேன்மையான காரியங்களையும் கர்த்தர் செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அப்போ தேவன் நமக்கு தந்தருளில் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், தேவன் நமக்கு கொடுத்த அதிகாரம். தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். வசனத்தை நாம் வாசிக்கலாம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 17வது வசனம். மார்க்கு 16:17. வேதம் இங்கு என்ன சொல்லுகிறது? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஆமென். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் காரியங்களை குறித்து இங்கு வேதம் சொல்லுகிறது. 16வது வசனத்தை என்ன சொல்லுகிறது? மார்க்கு 16:17 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். மார்க்கு 16:17 பார்க்கிற போது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அப்போ முதலாவது தேவன் நமக்கு கொடுக்கிற அதிகாரம் என்ன? முதல் பிசாசுகளை துரத்தி பிசாசின் கிரியைகளை அழித்து அவருடைய வல்லமைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். அங்கு சொல்லப்பட்ட காரியத்தை பாருங்கள். அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளை
சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். லூக்கா 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். இயேசு தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து. இங்கு பாருங்கள், வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மார்க்கு 3ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை பாருங்கள். மார்க்கு 3:14-15. அப்பொழுது இயேசு 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அதிகாரம் உள்ளவர்களாய் இருக்கவும் கர்த்தர்களை ஏற்படுத்தினார். அப்படி என்றால் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்வதற்கு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்கள். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அல்லேலூயா. அதிகாரம் கொடுக்கிறேன், அவைகள் ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. அப்போ தேவன் நமக்கு தந்து அருளினவைகளில் வெளியேற பெற்றவைகள் என்ன? அதிகாரம். அதிகாரம், சத்ருவின் மேல் அதிகாரம். என கண்மான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாட்களில் நூதனமான பாவங்களை தூண்டுகிற, நூதனமான பாவங்களை செய்ய தூண்டுகிற பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ளுகிற ஒரு வெளியேற பெற்ற ஒரு அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறாரே. அவர் நமக்கு தந்த அந்த அதிகாரத்திற்கு நாம் எப்பொழுதும் நன்றி சொல்லி அவரை ஸ்தோத்தரிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இது வெளியேற பெற்ற ஒரு காரியமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் நமக்கு வைத்திருக்கிற வல்லமை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரங்கள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எப்பொழுதும் நாம் காத்துக்கொள்வதற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை போராடி ஜெபித்து உபவாசித்து பெற்றுக்கொள்வது எளிது. ஆனால் தேவன் கொடுத்த வெளியேற பெற்றவைகளை சத்துரு திருடி விடாதபடி, சத்துரு அதை குறைத்து விடாதபடி, பலவீனப்படுத்தி விடாதபடி தொடர்ந்து அதை அனல் மூட்டி நாம் நமக்கும் ஆசீர்வாதமாக மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அப்போ அதிகாரத்திற்காக நாம் என்ன பண்ணோம்? நம்ம நன்றி உள்ளவராய் இருக்க வேண்டும். ஆண்டவரை பாருங்கள், அவர் அதிகாரம் உள்ளவராய் அவர் ஜெபித்தார், அதிகாரம் உள்ளவராய் அவர் ஊழியம் செய்தார். ஆமென். பார்க்க, லாசருவே வெளியே வா என்று சொன்னார். அதிகாரத்தோடு அந்த ஜெபத்தை நாம் பார்க்கிறோம், அதிகாரத்தோடு பார்க்கிறோம். காற்றையும் கடலையும் பற்றி இறையாதே அமைதலாயிரு என்று சொல்ல, இயற்கையின் மேல் அதிகாரம், மரணத்தின் மேல் அதிகாரம், வியாதியின் மேல் அதிகாரம், பிசாசின் மேல் அதிகாரம். ஆமென். உயிர்ப்பிக்கிற அதிகாரம், உருவாக்குகிற அதிகாரம் அவரிடத்திலிருந்து வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோமே, அதற்காக தேவனுக்கு என்ன செய்யணும்? நம்ம நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர்கள் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்கள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அதிகாரத்தோடு பவுல் கட்டளையிடுகிறார். அந்த குறி சொல்லுகிற ஆவி உடனே அவனை விட்டு புறப்பட்டு போவதை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போ அதிகாரத்தோடு கட்டளையிடுகிறார் பவுல் அப்போஸ்தலன். அப்ப நம்ம கண்ணெதிரே அநேக ஆயிரங்கள் பிசாசினால் தாக்கப்பட்டு, பிசாசினால் பிடிக்கப்பட்டு, வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் உள்ள தேசத்தில் நீங்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என கண்மான கர்த்தருடைய பிள்ளையே, மருத்துவமனைக்கு போய் குணமில்லாதவர்கள், பலவிதமான ஆட்களை சந்தித்து விடுதலை பெற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்களெல்லாம் விடுதலை செய்வதற்கு கிருபையை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே இது விலையேற பெற்றது. இதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும், இதில் நாம் வளர வேண்டும், இதில் நாம் பெருக வேண்டும். வல்லமைகள் மேல் வல்லமை பெற்று இன்னும் பலனடைய ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப அந்த அதிகாரத்திற்காக என்ன பண்ணணும்? நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நாம் ஜெபித்தவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு சன்னத்தை பாடுவோம். அல்லேலூயா. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும்
நடந்தே செல்லுவே. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் போதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் போதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இரவின் பயங்கரம் பகலில் அன்பு எதற்கோ பயமில்லை. இரவின் பயங்கரம் பகலில் அன்பு எதற்கோ பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம். அன்போ முறைவிட உன்னத தேவன் எனது அடைக்கலம். அன்போ முறைவிட அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, தேவன் கொடுத்த அதிகாரத்திற்காக ஸ்தோத்திரம். ஆனந்தமே, சத்துருக்களை மேற்கொள்ளுகிற அதிகாரத்திற்காக ஸ்தோத்திரம். ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன். துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆமென் ஆமென். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். மத்தேயு 28 அதிகாரம் 18, 19, 20 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 28 அதிகாரம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. நீங்கள் சீஷராக்குங்கள், அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். சீஷராக்குங்கள், ஞானஸ்தானம் கொடுங்கள், உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். ஆமென். அப்ப அதிகாரம் கொடுத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். அவர் நம்மை பயன்படுத்துவதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். நாம் அதிகாரத்தை, தேவன் கொடுத்த அதிகாரத்தை, ஆமென், விசுவாசத்தோடு வல்லமையோடு நம்ம பயன்படுத்துகிற பொழுது சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை கொண்டு பலத்த கிரியைகளை செய்து தம்முடைய திருநாமத்தை அவர் மகிமைப்படுத்துகிறார். அப்ப தேவன் கொடுத்த அதிகாரத்தில் முதன்மையானது என்ன தெரியுமா? சத்துருக்களின் மேல் ஜெயம் எடுக்கிற ஒரு அதிகாரம். அல்லேலூயா. 1 யோவான் 4 அதிகாரம் 4 வசனத்தை நீங்கள் பாருங்கள். 1 யோவான் 4 அதிகாரம் 4 வசனத்தை பாருங்கள். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள்.
ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். உலகத்தில் இருக்கிற பொல்லாத பிசாசின் வல்லமைகளை காட்டிலும் நம்மிடத்தில் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் பெரியவராக இருக்கிறார். ஆமென். அதிகாரத்தை கொடுத்தவர், வல்லமைகளை கொடுத்தவர், நம்மை ரட்சித்தவர், அபிஷேகித்தவர், நம்மை வழி நடத்துகிறார், நமக்குள்ளே இருக்கிறார். ஆகவே நம்மை கொண்டவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு என் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த வல்லமையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை பாருங்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல். ஆமென். இப்படிப்பட்ட அதிகாரமும் வல்லமையும் எங்களால் உண்டானதா இராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. இது நம்மால் உண்டாவதல்ல, தேவனே நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். தேவனை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிற போது அங்கு பாருங்கள், மகத்துவமான ஒரு காரியத்தை குறித்து பரிசுத்த வேதாகமம் பதிவு செய்திருக்கிறது. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். பெரிய அற்புதங்களையும் பெரிய அடையாளங்களையும் அவன் செய்தான். ஆமென். அதன் நிமித்தம் அநேகர் கல்வாரி அன்புக்கு நேராய் திரும்புகிறதை குறித்து வேதத்தில் நாம் வாசித்திருக்கிறோம். அல்லேலூயா. பலத்த காரியங்களை கர்த்தருக்கு என்று செய்தான். ஆமென். பிலிப்பு சமாரியாவிலே போய் தேவனுக்கு என்று பலத்த அற்புதங்களை செய்ததை குறித்து அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். என அன்பானவர்களே, அவர்களெல்லாம் கிறிஸ்துவிடமிருந்து அதிகாரத்தை பெற்றார்கள், விலையேறப்பெற்ற வல்லமைகளை பெற்றார்கள். அதை பயன்படுத்தினது நிமித்தம் ஆமென் தேவராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதை எங்கு பார்க்கிறோம். ஆகவே நாமும் இந்த நாட்களில், இந்த கடைசி நாட்களில் தேவன் கொடுத்த அதிகாரத்தை, வல்லமைகளை, கிருபைகளை பயன்படுத்தும் போது அநேக மக்களை கல்வாரிக்கினராய் நடத்துவது மட்டுமல்ல, நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கும் அது நிச்சயமாய் நமக்கு உதவி செய்யும். ஆகவே தேவன் கொடுத்த அதிகாரத்திற்கு நாம் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் கானானிய ஸ்திரீ சொல்லுகிறாள், ஆண்டவரே, என் மகள் பிசாசினால் மிக கொடிய வேதனைப்படுகிறாள் என்று கத்திக்கொண்டே வருகிறாள். இப்படி பிசாசால் பிடிக்கப்பட்டவர்கள், பிசாசால் அலக்களிக்கப்படுகிறவர்கள், பிசாசால் கொடுமையாய் தாக்கப்படுகிற மக்களை விடுவிப்பதற்கு, ஜனங்களை விடுதலை செய்வதற்கு தேவன் நமக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு கொடுத்தவைகளில் மிகவும் விலையேறப்பட்டவைகள் அதிகாரம், வல்லமை, வரங்கள். அவைகளுக்காக நாம் நன்றி சொல்லி கர்த்தரை துதிப்போம். கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து இந்த வசனத்தை தொடர்ந்து தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபைகளை தந்தருளுவாராக. நாம் எழுந்து நின்று உற்சாகமாய் சன்னத்தை பாடி தேவனுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட்ட நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட்ட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பர்த்தர் கழிக்கும். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பர்த்தர் கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஹல்லேலூயா. 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 அல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆ, ஹல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும்
துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் உடையவரே, உயர்ந்தவரே, உன்னதரே, சிறந்தவரே, இந்த காலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் உடைய கருத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்து அருளினவைகளில் விலையேற பெற்ற அதிகாரத்திற்காக எமக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்தை நாங்கள் காத்துக்கொள்ளவும், அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கவும் கர்த்தர்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அதிகாரத்தோடு கட்டளையிட்ட பொழுது அசுத்த ஆவிகள் அலறி ஓடினது, ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள், அவருடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது, துக்கம் சந்தோஷமாய் மாறினதை போல நீர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்திற்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் எப்போதும் இருக்க அனுக்கிரகம் பண்ணியறலும். இப்பொழுதும் எல்லா வியாதிகளின் மேலும், எல்லா பிசாசின் கிரியின் மேலும் அதிகாரம் எடுத்து ஜெபிக்கிற விசேஷித்த கிருபையை ஒவ்வொருவருக்கும் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் எங்கள் கையில் கொடுத்த விலையேற பெற்ற வரங்கள், வல்லமைகள், அபிஷேகத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும். எதிர்த்து நிற்கிற சகல கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போகட்டும். அப்பா தேவனே, சோர்ந்து போனவர்கள், பலவீனம் அடைந்தவர்கள், தடுமாறுகளை கர்த்தர் திரும்ப உயிர்ப்பித்து உணர்வுள்ளவர்கள் ஆக்கி ஆண்டவரை உருவாக்கி பல ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாய் காணப்பட உதவி செய்யும். எதிர்த்து நிற்கிற சகல கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போகட்டும். நீர் இப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவதற்காக நன்றி, ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இப்பொழுது ஜெபக்குறிப்பை பதிவிட்டு உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களை விட கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, நீ சொல்லாகும், நீ கட்டளையிட நிற்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பா நன்றி, நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி. பிள்ளைகள் எதிர்பார்க்கும் ஆசீர்வாதங்கள் பிள்ளைடைய வாழ்க்கையில கிடைக்கட்டும். வீடு வாசலை ஏற்படுத்தும். ரட்சிக்கப்பட உதவி செய்யும். வேலை இல்லாத மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை தாரும். கடன் பிரச்சனைகள் நீங்கட்டும். குடும்பத்திலே சமாதான சந்தோஷம் நிறைவாய் கட்டளையிடப்படட்டும். நான் தேவனுக்காக பயன்பட வேண்டும், தேவ ராஜ்யத்துக்கு நான் பயன்பட வேண்டும். அதற்கான நேரத்தை ஆண்டவர் எனக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு நாள் ஒரு ஆத்துமாக்களுக்காகிலும் கிறிஸ்துவின் கல்வாரி அன்பை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பை எங்களுக்கு உருவாக்கி தாரும் அப்பா. இருள் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை காண்பதற்கு இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பல நாட்களாய் போராடி கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு இருந்து நம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்கி நீ காக்கும்படி ஜெபிக்கிறோம். அன்பின் தேவன் கூட இருப்பீராக. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்களித்தவர் ஆண்டவரே, நீர் வாக்கு மாறாதவர். எங்களோடு கூட இருந்து அற்புத அடையாளங்கள் வசனத்தை உறுதிப்படுத்தி உடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும் அப்பா. உடைய திருநாமம் உயர்த்தப்படுவதாக. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படி உடைய கிருபைகளை வெளிப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து பல ஆயிரங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வாராக. God bless you. God bless you.